ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் ஐட்டைக்கு போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஜம்மு ஃபேமஸ் ராஜ்மா சாவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ராஜ்மாலே நிறைய வகை இருக்குது, இல்லை 2 வகை எடுத்திருக்கேன். அதில் இந்த கலர் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இங்கே ஜம்முவில் ஃபேமஸான டிஷ் இது. இப்போ இது நைட்டே நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு பவுலில் ராஜ்மா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மண், குப்பை இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ராஜ்மாவை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இப்போ நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊறியது ராஜ்மா நல்லா பெருசாக வரும். பாருங்கள், நம்ம ஊற வச்சதோட நிறையாவே வந்துடும். இது அவ்வளோ ஒரு சுவையான ராஜ்மா வந்துட்டு இதிலே நிறைய வகை இருக்குது. இந்த ராஜ்மா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஜம்முவில் தான் இங்கே ஃபேமஸாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியவே ஊற்றி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கனால அதுவே போட்டு ஊற வச்சுக்கிறோம். உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இன்னொரு டிப்பு என்னென்னா, நம்ம ராஜ்மா வந்துட்டு உடனே நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா இதில் ஒரு 5-6 ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதுதான் வந்து ராஜ்மாவுக்கு டிப்பு. இப்போ அது வேக வச்சாச்சு, அதனால வெந்துட்டுருக்கு. 5 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டர் இருந்தால் கூட பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் போடும்போது இன்னும் சுவை நல்லாயிருக்கும். நான் பட்டரும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆயிலும் பட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ராஜ்மா ஓவர் நைட்டு வந்து நம்ம ஊற வைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் இந்தமாதிரி ஐஸ் கட்டி போட்டு வேக வச்சு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா உப்பு போட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதுதான் இன்னொரு டிப்பு. இப்போ தக்காளி 2 வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய தக்காளியே 2 ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்பு ராஜ்மா 2 தக்காளி எடுத்திருக்கேன். அரைச்சி இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினாக கலர் கொடுக்கறது. ஜீரா பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ராஜ்மாவுக்கு. பாருங்கள், பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கனால அவ்வளோ கலராக இருக்குது. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வேக வச்சுருந்த ராஜ்மாவை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைந்த ராஜ்மா. இங்கே வந்து நார்த் இண்டியன்லேயே இங்கே வந்து அதிகம் செய்யக்கூடிய ரெசிபினா இந்த ராஜ்மா தான். இங்கே ஜம்முவில் வந்து பார்த்திங்கன்னா யாரை எப்போ கேட்டாலுமே இன்றைக்கி என்ன டிஷ்ஷு உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டாலே ராஜ்மா சாவல் வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்க அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு இது செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போட்டு இந்த மசாலா இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அண்டு மசாலாலாம் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். பச்சை மிளகா காரம் தான், காஷ்மீர் மிளகாத்தூள் கலர் தான் கொடுக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பச்சை மிளகா வந்துட்டு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ அப்பயே ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு வாசனையான ராஜ்மா ரெடி ஆயிடுச்சு. இங்கே அவ்வளோ ஒரு ஃபேமஸான டிஷ் இங்கே ஜம்மு காஷ்மீரில். இங்கே நாங்கள் அதிகமாக வந்துட்டு இங்கே சாப்பிட்றதே இந்த ராஜ்மா தான். எந்த கடையில் எடுத்திங்கனாலே நான் ரொட்டி இருக்கும். அதை விட்டால் இந்த ராஜ்மா சாவல் தான். இவங்க வந்துட்டு இந்த ரெசிபி அவங்க ஃபேமஸான டிஷ்ஷு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஃபேமஸான டிஷ் இருக்கிற மாதிரி இங்கே ஜம்மு காஷ்மீர்லேயும் இருக்குது. இங்கே நாங்கள் எந்த கடையில் போனாலும் இது இல்லாமல் இருக்காது. அதேமாரி இங்கே பக்கத்து வீட்டிலலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டாலே இந்த ராஜ்மா சாவல் தான் அதிகம் சொல்லுவாங்க. இப்போ சாவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிடலாம். இது சிம்பிள் அண்ட் ரெசிபி தான். இந்த ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தான். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு வடித்து வச்சுருக்க சாப்பாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடுக்கு நம்ம கொஞ்சம் வேறையாக வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை இதில் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட மெயின் டிஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா நெய், ஜீரகம், சாதம் அண்டு உப்பு, கொத்தமல்லி தழை இதுதான் நம்ம போட்டிருக்கிறது. இந்த ஜீரகத்தோட வாசனையும் அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபியாக இது இருக்கும். சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உடம்பு சரியில்லைனா கூட இந்த ராஜ்மா சாவல் தான் அதிகம் சாப்பிட்டுக்கிறாங்க. நைட் டைம் அதுவும் இங்கே
சாப்பிட்றாங்க. இப்போ சாவலும் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ராஜ்மா சாவல் நீங்களும் ஒரு டைம் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இங்கே ஜம்மு சைடு வந்தீங்கன்னா இங்கே அதிகம் இந்த ஃபேமஸாக இருக்க ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராஜ்மா சாவலுக்கு இங்கே வெங்காயம் சைடிஷாக கொடுப்பாங்க, பச்சை மிளகா, முள்ளங்கி, முட்டைக்கோஸு, கேரட்டு அப்போ என்ன சீசனில் கிடைக்குதோ அதை வைப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.